மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இனியா விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் முன்னிலையத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மண்டல இணை இயக்குநர் கால்நடை பராமரிப்புத்துறை அவர்களையும் நிலவிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய என்டேஞ்சர்ட் வைல்ட் லைஃப் ட்ரஸ்ட் அவர்களுடைய நிறுவனர் டாக்டர் சதீஷ்குமார் அவர்களையும் நம்முடைய தஞ்சாவூர் மாவட்டத்திலே எந்த ஒரு நிகழ்ச்சியானாலும் அவருடைய பங்களிப்பு அதில் இல்லாமல் இருக்காது. அதுபோல் அனைத்து விதமான பணிகளுக்கும் ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கின்ற மகாராஜா சிசியுடைய உரிமையாளர் அண்ணன் அவர்களையும் மற்றும் இந்த விழாவினை இனிமையாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற ரெட் கிராஸ் வைஸ் சேர்மன் திரு முத்துக்குமார் அவர்களையும் மற்றும் விழாவிலே பங்கேற்க வருகை புரிந்துள்ள தன்னார்வலர்களையும் பத்திரிகை துறை நண்பர்களையும் காவல்துறை நண்பர்களையும் இந்த காலை நேரத்திலே வணங்கி மகிழ்கின்றேன். நாளைக்கு 6 நாய்கள் வீதம் பிடித்து கருத்தடை செய்து அதை மீண்டும் இந்த நாய்கள் பிடிக்கப்பட்ட இடத்திலேயே கொண்டு விடுகின்ற பணியை மேற்கொண்டு வருகின்றோம். இதுவரை சுமார் ஒரு 3000 நாய்கள் கருத்தடை செய்யப்பட்டு அவை எந்த இடத்திலே பிடிக்கப்பட்டனவோ அந்த இடத்திலே சென்று விடப்பட்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் முழுமையாக ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கின்ற SPCA கால்நடை மருத்துவ அலுவலர் டாக்டர் ஜனனி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் மாநகராட்சியின் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் பணியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலுடைய பெயரில் அடுத்த ஆண்டு முதல் 1/1/2020 கலர் மாறாது, எண்ணங்கள் மாறாது, அன்பு மட்டுமே கொடுக்கக்கூடியது, பர்மனெண்டா அன்பு மட்டுமே கொடுக்கக்கூடியதுன்னா நம்மளோட பெட்டு மட்டும்தான். ஆக்சுவலாக நான் முன்னாடி வளர்த்தது ஒரு டாபர்மேன் கிராஸ். அப்போ தான் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ப்ரீட்ஸாக வாங்கும்பொழுது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அட்டென்ஷன், இத்தனைக்கும் அவருக்கும் நாங்கள் ஸ்பெஷல் அட்டென்ஷன் தான் கொடுத்தோம். பட் அவங்களுடைய இம்யூனிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு நேட்டிவ் ப்ரீடோ அல்லது ரெகுலர் ஸ்ட்ரீட் டாக் எடுத்துக்கும் பொழுது பிரச்சனைகளை தாங்கக்கூடிய இது, கோல்டு வெதரை தாங்கக்கூடிய அந்த ஒரு சக்தி, இதெல்லாமே நம்மளோட நேட்டிவ் ப்ரீட்ஸுக்கு மச் பெட்டராக இருக்கும். ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு மச் பெட்டராக இருக்கும். பெடிகிரி தான் போடணும், இந்த சோப்பில் தான் குளிக்க வைக்கணும் அப்படிலாம் நம்மளுடைய நேட்டிவ் ப்ரீட்ஸ் பெருசாக கேட்க மாட்டாங்க. அண்ட் ஸ்ட்ரீட் டாக்ஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த வாட்டி என்ன சொன்னோன்னா, இந்த ப்ரீட்ஸ்லாம் நம்மளால் அதை இது பண்ணிக்க முடியலை. ஸோ வி வில் அடாப்ட் சம்படி ஃப்ரம் த ஸ்ட்ரீட். பேர் கொக்கோ. ஆக்சுவலாக அவன் எங்கள் வீட்டில் தான் கொஞ்ச நாளாக இருக்கான். அதான் திடீர்னு காலையில் கிளம்பும் போது கிளம்பும் பொழுது அவர் வந்துடுவார், வண்டிக்கிட்ட நின்றுட்டு ஹில்பார். அண்ட் கொஞ்ச நேரம் இப்போ கிளம்பி வரும்போது காணுமே அப்படின்னா சரி உள்ளே எங்கேயா விளையாடிக்கிட்டு இருப்பான்னு நினச்சேன். பார்த்தா இங்கே தூக்கிட்டு வந்துருக்காங்க. ரோட்லேருந்து எடுத்த ஒரு குழந்தை தான் அது. ரொம்ப க்யூட்டான ஒரு குழந்தை. நம்ம எந்த தொல்லையுமே கொடுக்க மாட்டார். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர் அதனால் நிறைய பேர் இருப்பாங்க பார்த்துக்கிறதுக்கு. பட் அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் இண்டிவிஜுவலாகவே ஒரு வீட்டில் கூட நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க, மனசு தான் வேணும் ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, எப்போ ஒரு பெட்டை அடாப்ட் பண்ணணும்னா அதுக்கு உண்டான அன்பும் டைமும் கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கணும். ஃபஸ்ட்டு பணம்லாம் 2வது பட்சம் தான். செலவு பண்ணணுங்கிறதுலாம் 2ஆம் பட்சம் தான். அன்பு கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட இருக்கணும், அந்த நேரம் கொடுக்கறதுக்கு இருக்கணும். இது ஒரு லைஃப் லாங் கமிட்மெண்ட். ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குற மாதிரி தான் ஒரு பெட்டை தத்தெடுத்து வளர்க்குறது. ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய ஒரு 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 பெட்டாக தான் நம்மகிட்ட எல்லாமே இருக்காங்க. இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எதுக்காக அப்படின்னா, நிறைய கேசஸ் நாங்கள் பார்த்துக்கிட்டே வரோம். SPCA வச்சு பராமரிக்கிறாங்க. சில இதெல்லாம் ஜேடி அவர்கிட்ட நாங்கள் சொல்லிவிடுவோம், பண்ணுவோம். ஏன் இதை ஃபார்மலாக அடாப்ட் பண்ணக்கூடாது? குழந்தைகள் அடாப்ஷனுக்கு காரான்னு ஒரு ஏஜென்சி உண்டு. அரசாங்கத்தில் ப்ராப்பராக பதிவு பண்ணி ஒரு குழந்தைய அவங்க வச்சு பார்த்துக்க முடியுமா, பண்ண முடியுமான்னு அது ஒரு பெரிய ப்ராசஸே இருக்குது. அப்படி தான் ஒரு மனித குழந்தைய நம்ம தத்து கொடுப்போம். அந்த அளவுக்கு டீட்டெயில்டான ப்ராசஸ் பண்ண முடியல அப்படின்னாலுமே, பட் ஏன் ஒரு சிஸ்டம் செட் பண்ணக்கூடாது? ஒரு பீரியாடிக் ஃப்ரீக்வன்சியில் இந்த மாதிரி ஒரு அடாப்ஷனை நம்ம என்கரேஜ் பண்ணோன்னா, பெரியவங்களை விட குழந்தைகள் ரொம்பவே அட்டாச்சாக இருப்பாங்க. அவங்களுக்கும் அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். மனிதர்களை தாண்டி பிற விலங்குகள் மீதும் அதே அளவுக்கான அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பை நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஈவெண்ட். இதில் கிட்டத்தட்ட நாங்கள் உண்மையிலேயே நினைக்கல 10 பெட்ஸ் தான் வரும்னு தான் நாங்கள் கணக்கு வச்சோம். தட்ஸ் ஓகே அப்படின்னு நினச்சோம். ஈவன் ஒரு பெட்டு வந்தால் கூட ஓகேன்னு தான் நினச்சோம். பட் கிட்டத்தட்ட 30 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு மேலே வந்திருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம். எவ்வளோ அன்பு ஓகே கொடுக்கறதுக்கும் 30 பேர், அடாப்ட் பண்ணுறதுக்கும் 30 பேருக்கு மேலே ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்க. தஞ்சாவூரில் எவ்வளோ அன்பு நிறைந்த மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு.
அது மனசில் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வரணும், காக்கணும், கொடுக்கணும், பண்ணணும். ஒரு இதை பெட்டை பிரியறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை. அடாப்ஷன் கொடுக்க வரவங்க கண்ணீர் மல்க தான் அதை கொடுத்துட்டு போவாங்க. அது வந்து ஹாப்பியாக இருந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னுட்டுலாம் தானம் கொடுத்துட்டு போகிற ஒரு விஷயமே கிடையாது, கற்றுக் கொடுத்துட்டு போகிற ஒரு விஷயமே கிடையாது. ரொம்ப சந்தோஷமான ஒரு ஈவெண்ட்டாக இருக்குது. பொதுவாக சண்டேஸில் வந்து ஈவெண்ட்ஸ் போக மாட்டோம். பட் இல்லை இதுக்கு வந்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து வந்தது. இன்னும் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க. அந்த ரிஃப்ளெக்டிவ் காலர்ஸ் நைட்டில் வந்து டாக்ஸ் அடிப்படாமல் இருக்குது, அட்லீஸ்ட் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா வண்டிகளுக்கு தெரியவாது செய்யும் டாக் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு டாக் பார்க், பெட்ஸை வாக்கிங் கூட்டிட்டு போறதுக்கு, டாக் சென்சஸ் வந்து நம்ம இப்போ இனிமேல் இந்த வருஷம் ஜனவரி 1க்கு அப்புறம் வந்து எல்லா லோக்கல் பாடியும் டாக் சென்சஸ் எடுக்க போறோம். ஸ்ட்ரீட் டாக்ஸ் எத்தனை இருக்கு, அதுங்களுக்கு என்ன வேணும், வாயை திறந்து கேட்கக்கூடிய இடத்துல அதுக்கு இல்லை. பெட்டிஷன் எழுதி டாக்ஸ் எல்லாம் தர முடியாது. ஸோ அதனால அவங்களுக்கு லவ் மோர் த ஹாப்பினஸ் as far as pets are concerned. ஸோ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு விஷயமும் வந்து எங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் வைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி, நாட் ஈவன் ஒரு வாரம், ஒரு 5 நாள் முன்னாடி வந்து பேராவூரணி ஆக்சுவலி ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு போஸ்ட்டுங்க, எனக்கு கலெக்டர் செல்லுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க. இந்த மாதிரி ஒரு டாக் ரொம்ப வலியில் வந்து ரோடோரமாக கிடக்கு, அது காலில் ஏதோ மாட்டியிருக்கு, யாரையும் கிட்ட விட மாட்டேங்குது, கத்திட்டே இருக்கு, லோக்கல்ஸ் கிட்ட போனாலுமே விட மாட்டேங்குது அப்படின்னுட்டு. சரி, அதுக்கப்புறம் திருப்பி இவங்க டீமுக்கு தான் கால் பண்ணுறேன், கொஞ்சம் இமீடியட்டாக போய் பார்க்க சொல்லுங்கள். அதுக்குள்ளே அவங்க பேராவூரணி டவுன் பஞ்சாயத்து ஆஃபீஸருக்கு அவங்க வந்து பேசிட்டாங்க. இவங்க எல்லாருமே ஆளும் போயிட்டாங்க. என்ன ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அப்படின்னா, ரொம்ப அதாவது ஒரு பிளாஸ்டிக் பை இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக் இந்த மெல்லிசான பிளாஸ்டிக் இருக்கும் இல்லையா, அதை யாரோ வந்து காலில் அவ்வளோ இறுக்கி கட்டியிருக்காங்க. அது எவ்வளோ இறுக்கி கட்டியிருக்காங்கன்னா அந்த நாயோட நரம்பு வந்து கட்டாயிருக்கு. இந்த வலினால அந்த நாய்க்குட்டி எத்தனை வயசு ஆயின்னு தெரியலைங்க, பட் கொஞ்சம் இந்த சைஸுக்கு இருந்தான் அவன். 10 நாளைக்கு மேலே சாப்பிடாம இருந்திருக்கு. நாங்கள் அது கட்டெல்லாம் பண்ணிட்டோம், மருந்தெல்லாம் வச்சுட்டோம். பட் ஆனால் ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் அந்த டாக் வந்து இறந்துருச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதாவது என்னன்னா, தானாக போய் மாட்டிக்கிறது வேற, எதுக்குள்ளேயாவது வண்டியை விட்டு காலை விட்டு மாட்டிக்கிறது வேற, இதை போய் ஒருத்தவங்க வந்து செய்கிறாங்க. இந்த மாதிரி ஏதேனும் இருந்தால் தயவுசெய்து என்னோட கலெக்டர் செல் நம்பர் இருக்கும், அதுக்கு அமிச்சாலும் சரி, எஸ்பிசிஏக்கு வந்து மெசேஜ் போட்டாலும் சரி, நாங்கள் வந்து கண்டிப்பாக ரெஸ்க்யூ பண்ணுறோம். இந்த மாதிரி யாராவது பண்ணுறதை பார்த்தா நீங்களே கூட அங்கே தடுத்துருங்க. அதே மாதிரி வாயிலா பிராணி ஏதாவது அவங்க வீட்டு பக்கத்தில் ஏதாவது சுற்றுச்சு அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் தண்ணி வந்து வச்சு விட்டுருங்க. அது மனசு ஃபுல்லாக வந்து லவ் மட்டும்தான் இருக்கும், அவங்ககிட்ட இருந்து வேற எதுவுமே அது வந்து எதிர்பார்க்காது. சொத்து, பணம், காசு அந்த மாதிரி எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம கூட பழகக்கூடிய ஒரு ஜீவனாக அது வந்து இருக்கும். ஸோ இந்த இன்சிடென்ட் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இப்படி ரோட்டில் கஷ்டப்படக்கூடிய டாக்ஸ் ஏதேனும், பெட்ஸ் ஏதேனும் நீங்கள் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் லெட் அஸ் நோ. அதை ரெஸ்கியூ பண்ணுறதும் வந்து எங்களுடைய வேலை தான். அவங்கள பார்த்துக்க வேண்டியதும் எங்களோட வேலை. எப்படி மனிதர்களை வந்து பார்த்துக்க வேண்டியதும் வேலையாக இருக்கும், இதுமாதிரி பெட்ஸை பார்த்துக்க வேண்டியதும் எங்களோட வேலை தான். நீங்களாம் இங்கே வந்திருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். யுவர் ஆல் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஆல் தி லவ் தட் இஸ் தேர் இன் யூ. உண்மையிலே சொல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சில ஃபங்க்ஷன்ஸுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும். அந்த ஒரு ஹாப்பினஸ் எங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனில் வந்து கிடைக்குது. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. வித்தியாசமான ஒரு அடாப்ஷன்ல எல்லாரும் தெரியாங்களா பார்த்துக்கலாம். அம்மா முன்னாடி வாங்கம்மா. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஈவெண்ட் சார்பில் பராமரிக்கப்பட்ட அந்த நாய்க்குட்டியை வந்து அடாப்ட் பண்ணுவாங்க. அங்க பாரு. அப்படிங்களா? பல பேர் சொல்லி பிள்ளைல முன்னாடி எல்லாத்தையும் ஆனா அவங்க டாக்டர் கொடுத்துரு, அவங்கள்ட்ட கொடுத்துரு மேடத்துக்கு. இல்லப்பா கொஞ்சம் வேடிக்கை இல்லையா மறைச்சு சூப்பர். ஓகேவா?
ஐயோ என்னோட பழைய டாக் இப்படிதான் இருக்கும். என்னப்பா அது அவனுக்கு போகாதுங்க, அம்மாடி சரியா பிரச்சனை அண்ணனோட அம்மா அந்த நாய் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களா? இல்ல அவங்க வந்து அவங்க அங்க நிக்கிறாங்க. முதல்ல எனக்கு ஜிபே பண்ண முடியா என் நம்பர் அவங்க மேல ஃபீமேல் அது ஃபீமேல் எங்க வீட்ல ஒரு நாட்டு நாய் இருக்கு. அதனால தான் சரி வேற ஏதாவது டாக் வந்து எடுத்துட்டு போலாம்னா ஆமாங்க சார். இந்த மாதிரி வேற யாருக்காவது வேணும்னா எடுத்துக்கலாம். நேற்று மேடம் ஒண்ணு எடுத்துக்கிறாங்க. இன்னொன்னு இருக்கு. இங்க ஃபீமேல் டாக் 2.5 months old இருக்கு. யாருக்காவது வேணுமா? 2.5 மாசத்து நாய்க்குட்டி ஒண்ணு இருக்கு. அழகா இருக்கு. நேட்டிவ் பிரீட். யாருக்காவது வேணுமா? பூனைக்குட்டி ஒண்ணு இருக்கு. ஃபீமேல் இருக்கு ஒண்ணு. சின்னதா இருக்கும். இங்க கொண்டு வந்து குடுக்கறவங்களோட மனசு எப்படி இருக்கும்னா, யாராவது நல்லா பாத்துக்கிறவங்க கிட்ட குடுக்கணுங்கிறதுக்காக தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க. கொடுக்க கூடாது, அது மேல லவ் இல்லைன்னா அவங்க எங்கேயாவது ரோட்லயே கூட தூக்கி போட்டிருப்பாங்க. இல்ல இருக்கு இன்னும் இருக்கு. இன்னும் 3 இருக்கு. 1 மாச குட்டி. இங்க பாருங்க. மேல் ஒண்ணு இருக்கு. 1.5 months old. 1.5 மாசம் ஓல்டு. மேல் ஒண்ணு ஃபீமேல் ஒண்ணு இருக்கு. நீங்க இதுல ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா ஆமா ரெண்டு டாக் இல்ல ஒரு டாக். அது அது வந்து ஒரு 1 month old பப்பியை அவங்க எடுத்துக்கிறாங்க. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. பூனைக்குட்டி ஒண்ணு இருக்கு. யாருக்காவது வேணுமா வீட்டுக்கு? எனக்கு ஆசையா இருக்காங்க. எங்க வீட்டுல ஏற்கனவே 4 நாய் இருக்கு. பாத்துக்கிறது கஷ்டம். யாருக்காவது வேணுமா? பூனைக்குட்டி 8 months உள்ள பேபி ஒன்று இருக்கு.
அடாப்ஷனுக்கு வெயிட் பண்ணுறாங்க. யாருக்கும் வேணும்னா வந்து எடுத்துக்கலாம். பாருங்க கையில் வச்சிருக்காங்க. சார் எடுத்துக்கிறாரா? சார் கோரிலேட் பண்ணி பண்ணல. சார் நீங்க உங்க நேம் அண்ட் அட்ரஸ் எத்தனை மேல் எத்தனை ரொம்ப குட்டியா இருந்து பராமரிக்க முடியலன்னா கொஞ்சம் எல்டரா இருக்கிற டாக்ஸ் எடுத்துக்கலாம். ஒபீடியண்டா தான் இருக்கு. அவங்க எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க, ஒன்றும் பண்ணாம பேசாம இருக்காங்க. வாங்க. பேர் சொல்லுங்க. பார்வதி நகர் நாஞ்சிக்கோட்டை. ஏதாவது ஒரு அம்மா அப்பா கிடைக்க மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்கு. 5 குட்டி 5 10 குட்டி இருக்கு. 1 month old. 9790 மேல் ஃபீமேல். ஒரு மீன் 4 ஃபீமேல். பேரா வேணும்னா அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு எடுத்துக்கோங்க. இதுல ஒரே இதுல இருக்கிற மேல் ஃபீமேல் எடுக்காதீங்க. அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பேரா வேணும்னா இல்லம்மா இதே வந்து இது வேற இல்ல. இது மம்மி வேற இல்ல. மம்மி வேற வேறனா அடுத்து ரெட் எல்லோ ப்ளூ அந்த மாதிரி வச்சுட்டு ஏரியால இருக்கிற மேடம் இந்த ஊசி போட்டு சரியாகும். கூட கூட அதிகமாக தான் வருது. என்னதான் அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போகணும். இன்னொரு டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்க. இங்கே தான் இருப்போம் நாங்கள். இங்கேயும் அமௌண்ட் கட்டணும் சார். எவ்வளோ கட்டணும்? அது கட்டிக்கிறேன். ஏய் இந்த பக்கம் வாடா. ஏய் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஆமா அவ்வளோதானே பேசிட்டு அடுத்து வா அப்படியே கழிச்சிங்க நடக்க பயப்படாத. நான் தான் இருக்கேன். அதுக்கும் போடலாமா? 80 நாள் ஆயிடுச்சு. கரெக்டாக 80 நாளா? அக்டோபர் 11. அக்டோபர் 11 உங்களுக்கு கூடவே வந்து தடவிதாங்க பக்கத்தில் வாங்க. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. பக்கத்தில் பயம் இருக்குது கொஞ்சம்.